அன்பு, அறிவு, வீரம், பேராற்றல் இவைகளெல்லாம் வழங்கக்கூடிய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் 6 நாட்கள் நடத்திய சூரசம்ஹாரத்தை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். தட்சன், காசியபர் இவங்க 2 பேரும் கடுமையாக தவம் இருக்கிறாங்க. தவம் இருந்து தட்சன் வந்து தான் அரசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற வரத்தை வாங்குகிறான். தட்சனுக்கு பிறந்த மகள் தான் சக்தி தேவி. உடனே தட்சனுக்கு மருமகனாகிறாரு சிவபெருமான். தட்சனுடைய ஆணவத்தினால தட்சன் அழிஞ்சும் போகிறான். காசியபருக்கு முனிவராக இருக்கணும் அப்படிங்கிற வரத்தை வாங்குறார் காசியபர். உடனே இவர் வந்து ஒரு மாய பெண்ணோட மாய வலையில் விழுறார். அந்த மாய பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த காசியபருக்கு பிறந்த 3 குழந்தைகள் அரக்கர்களாக பிறக்கிறாங்க. அதில் ஒருத்தன் வந்து சூரபத்மன், இன்னொருத்தன் வந்து தாரகாசுரன், இன்னொருத்தன் வந்து சிங்கமுகாசுரன். இந்த 3 பேரும் அரக்கர்களாக இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் கடுமையாக தவம் புரிஞ்சு சிவபெருமான்கிட்ட கடுமையாக தவம் புரிகிறாங்க. உடனே சிவபெருமான் வந்து இவங்களுடைய தவத்தை மெச்சி உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே நாங்கள் வந்து அழியாத, அதாவது இறக்காத வரம் வேணும் அப்படிங்கிற வரத்தை இவங்க கேட்குறாங்க. உடனே சிவபெருமான் சொல்கிறார், இந்த மண்ணில் பிறந்த உயிர்கள் யாவும் ஒரு நாள் அழிஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா எங்களுக்கு இன்னொரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பெண்ணுக்கு பிறகாத ஆணால் எங்களுக்கு நாங்கள் வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். பெண்ணுக்கு பிறக்காத ஆணால் தான் நாங்கள் இறக்கணும் அப்படிங்கிற வார்த்தை கேட்குறாங்க. அப்படியே ஆகட்டும்ங்கிற வார்த்தை அவர் கொடுத்துறாரு. இவங்களோட அட்டுவிஷம் உடனே வார்த்தை வாங்கிட்டாங்களா, இவங்களோட அட்டுவிஷம் நாளுக்கு நாள் அதிகரிக்குது. முனிவர்களையும் ரிஷிகளையும் கொடுமைப்படுத்துகிறாங்க. பிறகு பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமான்கிட்ட மன்றாடி வேண்டிக் கொள்ள தன்னோட நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறிகளால் சரவண பொய்கையில் போய் 6 குழந்தைகளை தோற்றுவிக்கிறார். அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவர் ஒன்றாக அணைத்திட 6 முக கடவுளாக தோன்றுகிறார் முருகப்பெருமான். பிறகு கந்தசஷ்டி கடவுளாக 6 நாட்கள் கடுமையாக போரிட்டு அந்த அசுரர்களை சம்ஹாரம் பண்ணுறார். இப்போவும் முருகப்பெருமானுடைய கோயில்களில் நடக்கக்கூடிய சூரசம்ஹாரத்தை நிகழ்வுகளை நேயர்கள் எல்லாரும் நேரடியாக பாருங்கள். கேட்ட வரங்களெல்லாம் உடனே தந்திடும் செந்தில் ஆண்டவனுடைய பேரருளை பெறுமாறு உங்களெல்லாம் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.